ஆமென். 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 அன்பானவர்களே, மறுபடியுமான இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். அ இந்த முறை இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நமது முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபை பற்றின முதல் பகுதி இன்றைக்கு நம்ம துவங்க போறோம். நமக்கு கடந்த கூடுகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9, 3, 12 கூடுகையும் நம்ம முதல்ல ஆபிரகாம பத்தி பார்த்தோம். அப்புறம் ஈசாக்க பத்தி பார்த்தோம். இந்த வாரம் முதற்கொண்டு யாக்கோபை பற்றி நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு பல வகையில ரொம்ப ஒரு வித்தியாசமானவரா, ஒரு விசேஷமானவரா இருக்கிறது தான் ஆச்சரியம். இன்றைக்கு பல பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றப்பவே, அ அவ பல பேர் இன்னைக்கும் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் எத்தன், ஹீஸ் அ ஃப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க இந்த படத்துல முதல்ல பார்த்த மாரி, யாக்கோபு ய அந்த யாக்கோபு அந்த வசனத்த நீங்க இப்ப பார்க்கலாம். அவனுடைய பிறப்ப பற்றி முதல்ல பார்ப்போம். அ ஆதியாகமம் 25, 20 பார்க்குறீங்க. அதுல என்ன இருக்குது? அவள் கர்ப்பத்தில் அ பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்படியோ அதுக்கு முன்னாடி அந்த பிறப்ப பாருங்க 25, 26 நீங்க அத பாருங்க. சாம் அத படிச்சீங்கன்னா கூட நல்லாருக்கும். 25, 26 25, 26 ஆதியாகமம். நானே படிக்கிறேன். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இந்த குதிங்காலை பிடித்துக்கொண்டு அ ப கிளட்சிங் ஹிஸ் ஹீல், ஹிஸ் பிரதர்ஸ் ஹீல்ங்கிறத வச்சு, அவனுக்கு யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வச்சாங்க. அப்ப அந்த யாக்கோபுன்ற பெயர் அவன பிடிச்சுட்டு இவன் முன்னேறினான்னு சொல்லி, இன்றைக்கு நம்ம பல குழந்தைகள், பல பேர் பிறக்கிறப்போ, நம்ம ஒரு காரியத்த சொல்றோம். இவன் அவன மிந்திட்டு வந்துட்டான். இவன் அவன மிந்திட்டு வந்துட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விளையாட்டா ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்றது உண்டு. ஆனா என்னன்னா, அந்த வார்த்தைகளுடைய முழு காரியமும், அவனுடைய முழு பிம்பத்தை எதிர்நாட்கள்லயும் குறிக்கிறதா பல இடங்கள்ல போயிருது. ஆனா, அது அவ்வளவு சரியான உண்மை இல்லங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவன் ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன்ங்கிறதுக்கு அவங்க பல பேர் நினைக்கிற ஒரு காரியம், அவன் கால பிடிச்சுக்கிட்டு இவனும் கூடவே வெளிய வந்துட்டான் அப்படின்னு. அது இந்த ஒரு சொல் வழக்குல, இல்ல சொல் வடையில சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனா, யாக்கோப பத்தி நம்ம பேசுறப்போ, நீங்க பார்த்தீங்கன்னா 25, 27 ஆதியாகமம் 25, 27ல ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்படுது ஒண்ணு. அவன் குணசாலியும், கூடாரவாசியுமாய் இருந்தவன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ப இதுவரை நெனச்சிட்டு இருந்ததற்கு வேறு விதமா, இந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. யாக்கோபு குணசாலியும், கூடாரவாசியுமாய் இருந்தான். குணசாலி நீ ஒருவேள ஆங்கில பதிப்புகள்ல பார்த்தா, அ ஹி ஹி வாஸ் அ பிளெயின் மேன், குவைட் மேன், ரைச்சியஸ் மேன் அப்படின்ட்டெல்லாம் சில வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துறாங்க. அப்போ இது நம்ம நெனச்சிட்டு இருந்த நம்ம மனதில் இருந்த பிம்பத்திற்கு எதிர்மாறையாக இருக்கிறது. அவன் ஒரு குணசாலியான ஒரு மனுஷன். அவன் கூடாரவாசியுமான ஒரு மனுஷன். கூடாரவாசிங்கிறது என்னன்னு கேட்டா, தன் பெற்றோர்களை விட்டு வெளியே போகாதவன். தன் பெற்றோர்கள் கூடயே தன் இளம் வயது நாட்களை கழிக்கிறவன், நாட்களை கழிக்கிறவன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இதற்கு நேர் எதிரா ஏசா எப்படி இருந்தான்னா, அ அ நீங்க பார்க்க போனா, ஏசா வனசஞ்சாரியா இருந்தான். வீட்லயே தங்காத ஒரு ஆளா இருக்கிறான். அவ வீட்ல அப்பா, அம்மா கூட இல்லாம வெளியவே சுத்திட்டு நீங்க இந்த வசனத்துல கூட பார்க்கிறீங்க. வேட்டையில் வல்லவனும், வனசஞ்சாரியுமாய் இருந்தான். வேட்டையில் வல்லவன்னா நமக்கு சொல்லாமயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவன் காடுகளில், கானக பகுதிகளில் எப்பவும் சுற்றித் திரிகிறவனா இருந்தான். வீட்ல தங்காதவனா. அப்போ 2 குழந்தைகள், ஒரு இரட்டை பிள்ளைகளாக 2 குழந்தைகள்ல, ஒரு குழந்தை வெளியவே சுத்திட்டு திரியிற குழந்தை. இன்னொரு குழந்தை குணசாலியும், தன் பெற்றோர்கள் கூட இருந்த குழந்தை. அந்த குழந்தை தான் யாக்கோபு.
அப்போ யாக்கோவுடைய ஒரு ஆச்சரியம் நமக்கு வந்து அஹ், ரொம்ப ஒரு நம்ம முதல்ல நினைச்சிட்டு இருந்த எத்தனை நினைச்சிட்டு இருந்ததுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு காரியமா தான் இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அவன் குணசாலியா இருந்தான். அதாவது இன்னும் சொல்ல போனா அவனுடைய பிற்கால இதுல பார்த்தா ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டா இருந்தான். எப்படி ஒரு அமைதியான ஒரு மென்மையான ஒரு மனுஷனா தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா யாக்கோபு நீங்க இதுலயே நீங்க வேதத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த அந்த 2 குழந்தைகளும், ஒரு குழந்தை வெளியே சுத்த போயிருச்சு, ஒரு குழந்தையாகிய யாக்கோபு கூடவே இருக்கிறாங்கிறப்போ அவங்க அப்பா அம்மா அன்பிலேயே வளர்ந்த ஒருவனா இருந்தான். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அப்பாவை விட அம்மா கூடயே இருந்து அம்மாவுடைய பிள்ளையா இருந்தான் அப்படின்ட்டு நம்ம இதை பார்க்க முடியும். மிகவும் அம்மாவுக்கு வந்து ஒரு செல்லமாவே இருந்திருக்க முடியும். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அவனுடைய ஆதி நாட்களின் குணங்களை பக்குவப்படுத்துறதுக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க அஹ், அஹ், எபிரேயர்ல ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. அந்த எபிரேயர் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட இருந்தார், 15 வருடம் இருந்தார்கள். எபிரேயர் 9:11 நினைக்கிறேன். அது அது 11:9, சாரி. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பத்தி சொல்றது, அவன் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்போ தன்னுடைய தாத்தா கூட அவன் கொஞ்சம் குறைய 15 வருடங்கள் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல ஆபிரகாமுக்கு வந்து சாரா கிடையாது, சாரா இறந்துட்டாங்க. அப்போ தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு கூட அவனுக்கு ஒரு 20 வருடம் கழிச்சு பிள்ளைகள் பிறந்த அந்த 2 பேர பிள்ளைகளோட ஆபிரகாமும் இருந்தான்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ தன் தாத்தாவுடைய அனுபவங்கள், தாத்தாவுடைய காரியங்கள் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு 15 வருஷங்கிறத அவனுடைய டீனேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு காரியம் என்னன்னா, இஸ்மவே இது ஏசாவை பார்க்கிறப்போ யாக்கோ ஆபிரகாமுக்கு தன்னுடைய குமாரன் இஸ்மவேலின் ஞாபகம் வரலாம். ஏன்னா இஸ்மவேலும் பார்த்தீங்கன்னா பாரான் வனாந்தரத்திலே சஞ்சரித்தான். அவனும் வந்து வேட்டையில் வல்லவன்ட்டெல்லாம் அவனை பத்தி காரியங்கள் சொல்லப்படுது. அவனுடைய குணத்தை போலவே ஏசா ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இவன் ஈசாக்கை போல ரொம்ப அமைதியா தன் தகப்பனை நேசிக்கிறவனாய், தன் தாயை நேசிக்கிறவனாய், குறிப்பா தன் தாயை மிகவும் தன்னுடைய மகனை போலவே இருக்கிறத ஆபிரகாம் பார்த்திருக்கணும். அப்போ இந்த அவன் கூட இருந்த நாட்களில ஆபிரகாம் தன்னுடைய அனுபவங்களை கூட அவங்க கூட பகிர்ந்திருக்கணும். இப்போ இன்னொரு அழகான ஒரு மிட்ரேசிங் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. என்னன்னா இந்த நம்ம ஒரு ஆதியாகமம் வந்து ஒரு காரியத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த சிவப்பு கூழ் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த சிவப்பு கூழ் கொண்டு வர்ற நேரத்துல அந்த ஒரு சம்பவம் நம்ம ஆதியாகமம் 25, 29, 30ல பார்க்கிறோம். இந்த சிவப்பான கூழிலேன்னு. இது எந்த சூழ்நிலையில நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இறந்த பிறகு ஈசாக்கும் யாக்கோ ஈசாக்கும் இஸ்மவேலும் வந்து அடக்கம் பண்றாங்க. இந்த அடக்கம் பண்ணின சமயத்துல நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம முந்தைய கூகுள் மீட்ல பார்த்தது ஞாபகம் இருக்கும். அதுவரை அது அந்த அளவு ஒரு பழக்கமில்லாத ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருவருக்கு ஒருவர் இணங்கி போகிறார்கள். நம்ம கூட பார்த்தோம் 175 வயதுல நம்ம ஆபிரகாம் இறக்குறாரு. அந்த சமயத்துல வந்து ஈசாக்கும் இஸ்மவேலும் வந்து அடக்கம் பண்றாங்க. ஈசாக்குக்கு வந்து 75 வயது, இஸ்மவேலுக்கு வந்து 88 வயதுன்னு பார்த்தோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, அந்த இஸ்மவேலோடு கூட இருந்த பிள்ளைகளும் அந்த சமயத்துல வந்திருக்கணும். அந்த அடக்கத்துல வந்திருக்கணும். அப்போ இஸ்மவேலின் பிள்ளைகளும் ஈசாக்கின் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் நன்றாக பழகி இருக்கிறதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மிட்ராசிம்ல என்ன சொல்றதுன்னா, அந்த ஆபிரகாம் இறந்ததை கொண்டாடுகிற ஒரு 40வது நாளோ ஒரு குறிப்பிட்ட நாள் நிகழ்ச்சியில
ஒரு வீட்ல வந்து ஒரு ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கு யாக்கோபு வீட்ல வந்து சிவப்பான கூழை காய்ச்சிக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை அந்த வந்து கூடியிருந்த மக்களுக்காக அவங்க அம்மாவுக்கு அவன் உதவி செய்யறதா ஒருவேளை அவன் காய்ச்சிக் கொண்டிருந்திருக்கக்கூடும். இதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்குதா? அப்படின்றலாம் நீங்க கேட்கிறது ஒருவேளை நினைக்கலாம். ஆனா இவைகளை வந்து மிட்ரான்சிம் என்று சொல்லக்கூடிய அந்த யூத ஆவணங்களிலிருந்து இத பார்க்கிறோம். அப்போ அவன் உதவி செஞ்சு கொண்டு அந்த கூழை காய்ச்சிட்டு இருக்கிறப்போ, உதவி செய்ய வேண்டிய இன்னொரு ஏசா அவன் வெளிய போய் எல்லாம் வேட்டைக்கும் அங்க இங்கும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க வரான். வந்துட்டு எனக்கு பசி உயிர் போகுது, எனக்கு அதை குடுங்கிறப்போ யாக்கோபு வந்து சொல்றான் ஒரு காரியம் என்னன்னா, நீ வந்து அப்படின்னா நீ எனக்கு உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஆணையிட்டு கொடுன்னு சொல்லி கேட்கிறான். அவன் ஒருவேளை அந்த பசியில அவன் அந்த தருணத்திலையும் 2 பேருக்கும் ஒரே வயசுதான். இவன் வந்து எதார்த்தமா கேட்கிறான்னு எடுத்துக்கிட்டா கூட, அவன் அத சேஷ்டபுத்திர பாகத்த அவன் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. அவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்த பத்தின ஒரு முக்கியத்துவம், ஒரு காரியம் ஒ அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா, அவனுக்கு தெரிஞ்சில்ல. அத வந்து ரொம்ப அலட்சியமா எண்ணி, "நீ கூழ குடு, இந்த இல்லாட்டி நான் சாகப் போகிறேன். எனக்கு வந்து இது ம். இல்லன்னா என்ன ஆகுறது? இந்த சேஷ்டபுத்திர பாகம் நான் சாகப் போகும்போது இது என்னத்துக்குன்னு" சொல்லி அவனுடைய அலட்சியமான வார்த்தைகள்ல கேட்கிறப்போ, "அப்படின்னா நீ எனக்கு உண்மையா சொல்லுங்கிறப்போ" ஆணையிட்டு கொடுக்கிறான். கொடுத்து அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு ஆதியாகமம் 25:34 சொல்லுது. அப்போ அவனுடைய அந்த அலட்சியம் ஒருவேளை இவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குவதற்காக யாக்கோபு சதி செய்யவில்லை. அந்த சூழ்நிலையில இவன் சொல்ல, அவன் சொல்ல இந்த காரியங்கள் இப்படியாக வந்ததுங்கிறது தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அ ம இதை தொடர்ந்து பல காரியத்துல பார்த்தா, ம் அ இந்த இஸ்மவேல் பிள்ளைகளுடைய பாதிப்பு ஏசாவுக்கு அதிகமா இருந்த போதிலும், இருந்த சூழ்நிலையிலும் யாக்கோபு மாத்திரம் அ தன் தாயோடு தொடர்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, இன்னொரு இதுல பார்த்தா, நீங்க இவங்க 2 பேரும் நம்ம போன கூடுகையில ஈசாக்க பத்தி பார்க்கிறப்போ, ஈசாக்குக்கும் அபிமெலேக்குக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்த பத்தி பார்த்தோம். ஏன்னா, அந்த கேராரில ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 1 3 மடங்கு பலன் கொடுத்தது. அவன் தோண்டின துறவிலெல்லாம் தண்ணீர் வந்தது. பிறகு அவன் மறுபடி ரகோபாத்த பத்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இன்னும் அவன் மற்ற கிணறு பெயர்சபாவுக்கு போயி, அந்த பெயர்சபாவிலும் ஒரு கிணறு தோண்டுறான். அந்த கிணறு தோண்டின இடம் பெயர்சபா இங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. வறண்ட பூமியில அவன் துறவு தோண்டின போதும், அந்த துறவு தண்ணீர் கண்டதுன்னு சொல்லி இந்த 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அப்போ இதை பார்த்துட்டு அவங்கள தங்க இடத்த விட்டு போகச் சொன்ன அபிமெலேக்கும், அவனுடைய சேனாதிபதியும் மறுபடி வராங்க. வந்து இவங்க கூட ஒப்புரவாகுறாங்க. ஒப்புரவாகி நம்ப நம்ப ஒருவருக்கு ஒருவர் நம்ப ஆணையிட்டு குடுத்துக்குவோம், சமாதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ப அவன் சமாதானம் செய்யற காரியம், அந்த கிணற்றுல தண்ணீர் வந்த காரியமெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சம்பவங்களுக்கு யார் க ம சாட்சியா இருந்திருக்க முடியும்னா, யாக்கோபும் சாட்சியா இருந்திருக்க முடியும். ஏசாவும் சாட்சியா இருந்திருக்க முடியும். அத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது மிக நல்லது. ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த வசனம் ஒரு ஒரு காரியம் சொல்லுது. ஏசாவுக்கு 40 வயதான போது அப்படின்னு. அப்போ அந்த செல்வாக்கு, பண வசதி ஒருவேளை ஏசாவுக்கு ஒரு இது விதமான மிதப்பையும், ஒரு பணக்கார செ செல்ல அ, குழந்தைகள் வர்ற மாதிரியான ஆ, ஒரு என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு அ, புரிதலுக்காக வச்சுட்டா நான் இப்ப லோட் பண்ணவே இல்லையே! புரிதலுக்கு வச்சுட்டா, ஒரு பணக்கார திமிர் அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஒரு புரிதலுக்காக ரொம்ப லிட்டரலா எடுத்துக்காதீங்க. ஏன்னா, ஏசா 40 வயதான போது ஒரு காரியம் நடக்கிறத பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 26, 34, 35ல பார்த்தீங்கன்னா, அவன் தன் பெற்றோர்களின் சம்மதத்தை எல்லாம்
கவலைப்படாம ஏத்தியனான பெயோரியனுடைய குமாரத்தி யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மிகுந்த மனநோவாயிருந்தார்கள். அப்ப என்னன்னா, அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் சுற்றி இருந்தவனுடைய நண்பர்களின் பாதிப்புகள், ஒருவேளை இஸ்மவேல் இஸ்மவேல் அந்த பசங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு அந்த வசனத்தை கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய பழக்க வழக்கம் அவனுக்கு இப்படியாக ஒரு திருமணங்களை செய்ய தூண்டி இருக்குது. ஆனா அவன் அப்படி இருந்தாலும் நீங்க ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் கல்யாணத்தை பற்றியோ தன்னுடைய காரியத்தை பத்தியும் அவன் யோசிக்கவே இல்லை. அவன் தன் தாயோடு கூட இருந்தான். ஏன் இதை நம்ம மிக குறிப்பா சொல்லணும்னு கேட்டா, 2 பேரும் ட்வின்ஸ், சம வயதை சேர்ந்த ஏசா 2 திருமணம் செஞ்சுட்ட போது கூட யாக்கோபு திருமணத்தை பற்றி எதுவுமே பேசவில்லை. அப்போ எந்த அளவுக்கு தாய் சொல்லை கேட்கிறவனா, இல்ல வீட்டுல குடும்பத்தோட ஒரு ஐக்கியம் கொண்டவனா இருக்காங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா, 2 பேருக்கும் 40 வயசு. 40 வயசுல ஒருத்தனுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா யாக்கோபுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்றோம், ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போறோம். 27வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஈசாக்கு 2 பேரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல கூட ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 27:1 ஈசாக்கு தன் ஏசாவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போய் வேட்டையாடி மான் கறியை எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றதை ரெபேக்காள் கேட்டாள்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ரெபேக்காள் கேட்கிறப்போ அந்த சம்பவங்களை நம்ம இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்துல நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காரியம் ரெபேக்காளுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுகிற ஒரு காரியமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு ஆதியாகமம் 25:23 அவ தன் வயிற்றில் பிள்ளைகள் 2 பேரும் போராடிட்டு இருக்கிறப்போ கர்த்தரிடம் போய் விசாரிக்கிறாள்னு இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஷேம் கிட்ட போய் விசாரிச்சார். நோவாவுடைய மகன் சேம்கிட்ட போய் விசாரிச்சார்னு மிட்ராசிம் சொல்லுது. அதுல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு. அப்போ அது இன்னும் நம்ம இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதா இருந்தா, யாக்கோபு பெரியவனாய் இருப்பான், ஏசா அடுத்தவனாய் இருப்பான். யாக்கோபு அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்ற வரிசையில வருவான். ஏசா அதுக்கு அடுத்தபடியா இருப்பான்னு அவ புரிஞ்சு கொண்டதுனால, ரெபேக்காள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, அந்த சித்தத்துக்கு மாற்றாக ஈசாக்கு ஒருவேளை ஏசா மேல் கொண்டிருந்த அதீத பாசத்தின் விளைவாக, பாசத்தின் காரணமாக அந்த சித்தத்தை மீறுகிறதை நம்ம பார்த்துட்டு அதை தடுக்க ரெபேக்காள் விரும்புகிறாள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது ஆண்டவருடைய திட்டம் யாக்கோபு தான் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம போன ஈசாக்கை பத்தி பார்க்கிறப்ப கூட நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அவனுடைய 2 வாக்கு தத்தங்களிலும் பிகாஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு பதிலா அந்த ஆயின் கெஃப் வான் வர்றது. அப்போ அவனுடைய வாக்கு தத்தத்தை சங்கேத மொழியாக ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு நம்ம பார்த்தோம். அப்போ ஈசாக்குக்கு அது தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனாலும் அவன் தன்னுடைய அதீத பாசத்தின் விளைவா அவன் என்ன பண்றான், தனக்கு நம்ம ஏற்கனவே அவனுக்கு ஏன் மரண பயம் வந்ததுங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பக்கம் இஸ்மவேல் இறந்த வருஷம் இவனுக்கும் அவனோடு பழகினது நிமித்தம் ஒருவேளை மரண பயம் வந்ததுனால இந்த ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வந்திருக்கலாம்.
அப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஏசாவை கூப்பிட்டு, நான் உன்னை இது அவன் ரெபெக்காள் அது கேட்டுட்டு இருக்கிறது ஏசாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. எ ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏசாவை கூப்பிட்டு பேசுறான். அதை கேட்ட ரெபெக்கா, இவன் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் போகிறான்னு சொல்லி உடனடியா அதற்கான மாற்றை செய்ய துணிகிறாள். அதனால தான் பார்த்தா உங்களுக்கு நீங்க என்னன்னா, யாக்கோப கூப்பிட்டு சில காரியங்கள் எல்லாம் சொல்றா. இந்த மாரி நீ போ, நீ போன்னு. அப்போ அவன் ஒரு இத சொல்றான். அ நீ அவன் அத நீங்க ஆதியாகமம் 27:12 பார்த்தீங்கன்னா, அ இது யாக்கோபு தன்னுடைய ஆட்சேபனைய இல்ல தன்னுடைய தயக்கத்தை சொல்றான். அந்த வசனத்த பார்க்கலாம். ஆதியாகமம் 27:12 ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்ளுவேனே என்றான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு பேர் நினைச்சுட்டு இருந்தால ஏமாற்றுக்காரன், அவன் எத்தன், மத்தவங்கள இது பண்றான்னு. அப்படிப்பட்ட எண்ணம் அவனுடைய நிரந்தர குணமா இருந்தா, இந்த வார்த்தைகள் வருவதற்கான அவசியம் இல்லை. அவனுடைய தயக்கம் அவன் அப்படிப்பட்டவனாக முழுமையாக இல்லை என்பதை காமிக்குது. என்ன? அவனுக்கு முன்பு நான் எத்தனாக காணப்படக்கூடாது. இந்த வசனத்தில் கூட இங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. அவர் என்னை தடவி பார்ப்பார். அப்பொழுது அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை வர பண்ணிக் கொள்ளுவேனே என்றான். அப்போ தனக்கு மேல சாபம் வரக்கூடாதுங்கிற கான்ஷியஸோட அவன் இருக்கிறான். நான் அவரை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸோட இருக்கிறான். அப்போ அதை தன் தாயிடம் வாய விட்டு சொல்றான். ஆனா அதற்கு அ அவ ரெபெக்கா என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டு, நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அப்போ அம்மா சொல்றா, நீ என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த சாபம் எனக்கே வரட்டும். நான் சொல்றதை செய்யின உடனே, மறுபடி யாக்கோபுடைய இன்னொரு குணம் வெளிப்படுது. தன் தாயின் வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்சு அவன் தன் தாயின் சொல்படி கேட்டு அந்த காரியம் நடக்கிறான். அப்ப நம்ம அது எல்லாத்தையும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நடந்த காரியம். அவன் வந்தது, ஈசாக்கிடம் கொடுத்தது, ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்தது. அதுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அவன் ஏசா இல்லை என்று தெரியாமலேயே, அ வ அ அவன் யாக்கோபு இல்லை என்று தெரியாம ஏசான்னு நெனச்சுக்கிட்டு, இந்த ஒரு பெரிய அந்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 27, 28, 29ல பார்க்கிறோம். நீங்க ஸ்கிரீன்லயும் பார்க்கிறீங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும், பூமியின் கொழுமையையும் கொடுத்து, மிகுந்த தானியத்தையும், திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார். அந்த கடைசி அந்த இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த வரி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வரிகளை போல இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவன் அதை ஆசீர்வதிச்சு முடிக்கிறான். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம போன கூடுகையில அதை நம்ம பார்த்தோம். அதை சொல்லி முடிச்சு ஒரிஜினலா பழையபடி இவரு ஏசா வந்ததுக்கு அப்புறம் அவன் கலங்கி போகிறான். ஈசாக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப முதல் தடவை உணர்வுகள் அதிகமா சொல்லக்கூடாத வேகத்திலேயே, ஈசாக்கு மிகவும் பிரமித்து, நடுங்கி, கலங்கி, பரிதவித்து, பதட்டமாகின்னு பல வார்த்தைகள நம்ம சொன்னா, அங்க 2 வார்த்தை தான் போட்டிருக்கு. பிரமித்து, நடுங்கி அப்படின்னு. ஏன் அவனுக்கு பிரமிக்கணும், நடுங்கணும் என்னன்னு கேட்டா, அவன் இப்படி வந்த உடனேயே அவனுக்கு புரியுது, தன்னுடைய எண்ணங்களை கடவுள் அறிந்து அதை மாற்றி விட்டார்ன்னு. புரியுதுங்களா? தான் நினைச்சிட்டு இருந்தது ஒண்ணு, தன் மூத்த மகனாகிய ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட வேண்டும். தேவன் தனக்கு மறைமுகமாக உணர்த்தி இருந்த போதும், தன்னுடைய மனுஷீக உணர்வுகளினால் அந்த ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுத்துடணும்னு நினைச்சு, அவன் செய்யும்போது கடவுள் இப்படியாக
என்ன சொல்றது, அங்க ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை இன்டர்வீன், நடுவுல வந்து அதை மாற்றினதை உணர்ந்த பிறகு பிரமித்து நடுங்கிறான். அதனாலதான் ஏசாவும் கேட்கிறான், என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா அவன் எதுவுமே நம்ம சொல்றது இல்லைன்னு பாக்குறோம். நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவான். நீ வந்து நீ இப்படி பண்றியா? அப்படி பண்றியான்னு கேட்கிறப்போ, அவன் ஒண்ணுமே சொல்றதே கிடையாது, அந்த பகுதியில. இல்ல ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? அப்படின்னு கேட்டா 28ல வந்து சொல்றான், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருக்கும் பனியோடும் இருக்காது. உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காரம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முடித்து போடுவாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். அது கூட ஆசீர்வாதம்னு அவர் சொல்றதே கிடையாது. நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அவன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான். உடனே வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு வந்து இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி ஈசாக்கு சொல்லவே இல்லை. அதை நம்ம கவனிக்கிறது நல்லது. அவன் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்றான். ஏன் அதற்கு அவன் சத்தமிட்டு அழுதான். இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உங்ககிட்ட இருக்கு, என்னையும் ஆசீர்வாதிங்கன்னு சத்தமிட்டு அழுகிறப்போ அவன் எடுத்த உடனே சொல்றான், உனக்கு வந்து இப்படி இருக்காது, ஆனா என்ன, நீ பட்டயத்தினாலே பிழைப்பாய், பட்டயத்தினாலே இது பண்ணுவாய்ன்னு. அப்போ உடனே அவன் முடிச்சதுக்கு அப்புறம் கோபமா ஏசா எழும்பி போயிடுறான். எழும்பி போய் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 28வது அதிகாரத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து வேதத்துல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ரெபெக்காள் ஈசாக்கு கிட்ட பேசின ஒரே பெரிய சென்டென்ஸ் இதுதான். அத நீங்க பாத்தீங்கன்னா 27:46ல பார்த்தா, இந்த ஏசாவை பத்தின புலம்பல பார்க்கிறோம். இங்க எத பார்க்கிறீங்க? இந்த குமாரத்தியின் நிமித்தம் என் உயிர் வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வதானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றார். நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு வசனம் தான். அப்போ அவள் சொல்லுவதற்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஏசாவுடைய கோபத்திலிருந்து யாக்கோபை தப்புவிக்க வேணும். அப்ப தப்புவிக்க வைக்கிறதா இருந்தா என்ன பண்றது? அந்த இடத்துல இருந்து அவனை அகற்றணும். அப்போ அவன் என்ன சொல்றான்? நம்ம இது ஈசாக்கு கிட்ட சொல்றான், நம்ம வந்து எங்க அண்ணன் பொண்ணை போய் இவன் கல்யாணம் பண்ணட்டும். ஆறாம்ல இருந்த பதான் ஆறாம்ல இருந்து எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அவன் கொண்டு போய் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்கனவே யாக்கோபு கிட்ட சொல்லுனதை ஈசாக்கு கிட்ட சொல்றான். அப்போ ஒரு இந்த 2 வசனத்துக்கும் இடையில, அதாவது 28வது வசனம் 1வது வசனத்துக்கும் அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கு. என்ன? ஈசாக்கு ஏற்கனவே நான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தவறிவிட்டேன்னு உணர்ந்து ஏசாவை அதிகமா ஆசீர்வதிக்கிறதுல நம்ம பார்த்தோம். இப்ப என்னன்னா, தன்னை ஏமாற்றின யாக்கோபு மேல அவனுக்கு கோபம் இல்ல. நீங்க அத தெளிவா பார்த்துக்கலாம். கோபமோ, வருத்தமோ இல்ல. அவனுடைய இயல்பு, நம்ம ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அதுபடிதான் நடக்கப் போகுது. நம்மளுடைய சித்தத்தை மீறி தேவனுடைய தலையீடு வந்ததுன்னு புரிஞ்சுகிட்டவன் என்ன பண்றான்? ஈசாக்கை கடிந்து கொள்வதே இல்ல. பார்க்க போனா ஒரு வகையில நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தன்னை ஏமாத்தினதற்கு ஈசாக்கை அவன் கடிந்து கொண்டிருக்கணும். அவன் மேல கோபப்பட்டு இருக்கணும். அவன் மேல எரிச்சல் பட்டு இருக்கணும். குறைந்தபட்சம் தன்னுடைய வருத்தத்தையாவது தெரிவிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? நீங்க பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறான். ஒண்ணுமே நடக்காது போல அவன் அழைக்கிறான். அழைச்ச உடனே அவன் செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா, ஏசாவை ஆசீர்வதிக்க மாட்டேன், ஆசீர்வதிக்கிறத பத்தி எதுவுமே சொல்லாதவன் மறுபடியும் மறுபடியும் யாக்கோபை ஆசீர்வதித்து, அப்புறம் தான் நம்ம அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீ போய் கானானியருடைய குமாரத்தியில் பெண் கொள்ளாமல் போய் பதானாராமில் இருக்கிறவன் தகப்பனுடைய நீங்க அந்த ஆதியாகமம் 28:1-2ல நீ போய் அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த 3வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஈசாக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியுமாக அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:3ல சர்வ வல்லமையுள்ள தேவன்
சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி நம்ம ஒரு காரியம் ஒருவேளை நம்ம கூடுகையை பார்த்துட்டு இருக்கிற பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஈசாக்கு எப்போ தன்னுடைய ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமானாலும் சரி, அவன் மற்றவர்களுடன் பேசும்போது ஆனாலும் சரி, இந்த ஆபிரகாம் என்ற பெயர் தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை 2 தடவை ஆசிக்கிறப்போ ஆபிரகாம்ன்றாரு. இன்னும் ஆச்சரியமா போனா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்லி தன்னை சொல்றது பார்க்கிறோம். இங்க மறுபடியும் அதே ஈசாக்கு மறுபடியுமாக யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றான். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. ஏற்கனவே 12 ஆதியாகமம் 12 உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். இப்ப மறுபடியும் என்ன சொல்றான்? ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விடுகிற காரியம் பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். பல சமயங்கள்ல ஒருவேளை இதை நம்ம யோசிக்கலையோ அப்படின்னு நினைக்கிற அளவு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா என்ன ஆச்சரியம்னு கேட்டா, ஏன் ஈசாக்கு யாக்கோபை கடிந்து கொள்ளல? தன் வருத்தத்தை கூட தெரிவிக்கல. மாறாக அவன் ரொம்ப இது மாதிரி அவனை மறுபடியும் மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். இதுல 2 வசனம் கேட்டா, இந்த பகுதியோடு நமக்கு ரெபேக்காள் நம்ம இனி வர்றதே கிடையாது. நம்மளுடைய காட்சிகள்ல நம்ம ஆதியாகமத்துல அதுக்கப்புறம் இல்ல. ஈசாக்கும் இதுக்கப்புறம் அவனுடைய மரணத்தை பற்றின செய்தியில தான் நம்ம பார்க்கிறோமே தவிர்த்து இதுக்கப்புறம் ஈசாக்கு பேசின எந்த வார்த்தைகளும் நம்ம பார்க்கறது இல்லை. இனி நம்ம அங்கிருந்து ஒரு கிளம்புறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன செய்யறாரு? அவர் பெயர் சபாவில் இருந்து அவர் ஆரானை நோக்கி போகிறார். அந்த மேப்பை நீங்க பாருங்க. அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வடக்கு திசையாக போகிறார். இதுல ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா கீழே பெயர்சபான்னு இருக்கும். பெயர்சபாவில் அந்த ரெட் கலர் அந்த லைன் தான் அவர் போகக்கூடிய பாதை. அவர் எங்க போறாரு? ஆரான் கிட்ட போறாரு. 16ஆம் நம்ம சொல்றோம். அது கூட சொல்றோம். அந்த வயதை நீங்க அங்க பாக்குறீங்க. இதற்கு இடையில் உள்ள தூரம் கொஞ்சம் குறைய 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர். அப்போ எவ்வளவு பெரிய தூரங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துக்கு போக சொல்லி அவனை அனுப்புறாப்ல. அப்ப அனுப்புறப்போ 2 காரியம். யாக்கோபும் தன் தகப்பன் தாயிடம் விட்டு அவன் பெயர் சபாவை விட்டு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க அந்த வசனத்துல பார்க்கலாம். ஆசீர்வாதம் யாக்கோபு. நீங்க அந்த வசனத்தும் யாக்கோபுடைய கேரக்டர் பத்தி இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுது. தன் கல்யாணத்தை பற்றி தன் பெற்றோர்கள் தீர்மானிக்க ஒப்பு கொடுத்த யாக்கோபு. அது மாத்திரம் இல்ல, 7வது வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனான். அதான் ஒரு ஆச்சரியம். அது ஏசா பார்க்கிறான். ஏசா பார்த்த உடனே அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ஏசா இதை பார்த்து கானானியருடைய குமாரத்திகள் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை அறிந்ததினால் ஏசா உடனே அவன் தகப்பனையும் தாயையும் ப்ளீஸ் பண்றதுக்காக மறுபடி போய் இஸ்மவேலின் குமாரத்திகள் ஒருவரை கல்யாணம் பண்றான்னு பார்க்கிறோம். அது வேற நமக்கு ஒரு தகவலுக்காக அது. அப்போ யாக்கோபு பெயர்சபாவில இருந்து புறப்பட்டு அந்த மேப்ல பார்த்த வண்ணமாக வடதிசை நோக்கி போகிறான். அதாவது அவனுடைய பயண தூரம் கொஞ்சம் குறைய 500 கிலோமீட்டர். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் போனா கூட அவன் போய் சேர கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகும். அது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். கிளம்பி போறப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை தன் வீட்டை விட்டு போய் அறியாத யாக்கோபு. நம்ம அதை அழகா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை அவன் எங்கேயுமே போகல. முதல் தடவையாக ஒரு நீண்ட பெரிய பயணத்தை போகிறான். அந்த பயணத்தை போகிறப்போ அவன் மனசு பலவிதமான கலக்கத்துல இருக்கலாம்.
ஏன்னா இது முற்றிலும் ஒரு புதிதான ஒரு அனுபவம். அந்த பகுதியில வடதிசை நோக்கி அவன் போயிட்டே இருக்கிறான். போகிறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்த உடனே ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆன உடனே அவனுக்கு அ ப என்ன பண்றதுன்னே புரியல. அ எங்கும் இருள் சூழ்ந்திருக்க, நீங்க அந்த வசனத்த நீங்க பார்க்கலாம். இதோ அவன் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி, அதாவது ஆதியாகமம் 28, 11வது அதிகாரம். 11வது வசனம். அங்கே அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ரொம்ப அழகான ஒரு வசனம். ஏன்னா, தன் மனதில் இருக்கிற கலக்கம், தடுமாற்றம், முதல் தடவையா நீண்ட நெடிய தூரம் பயணப்படுகிற காரியம். அந்த பயணப்படுகிற காரியத்துல முதல் தடவையா ஒருவேள அந்த ராத்திரியிலன்னு சொல்றப்போ, ஒரு நாள் பயணத்துல அவன் இந்த மலைப்பகுதிக்கு அல்லது கற்கள் நிறைந்த ஒரு அந்த கற்கள் பல கற்கள்னு நம்ம பார்க்கிறப்போ, ஒரு மலைப்பகுதின்னு சொல்லி நம்ம யூகிக்க முடியும். அந்த பகுதியில தங்குறான். இந்த இடத்த குறிச்சு அநேக பண்டிதர்கள் பல 2 கருத்துக்கள் உண்டு. அவன் எந்த இடத்துல தங்குனாங்கிறது பார்த்தீங்கன்னா, அ ஒரு அ பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தங்கின இடம் தான் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. டெம்பிள் மவுண்ட்னா எருசலேம் பக்கத்துல இருக்க டெம்பிள் மவுண்ட். இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொன்னா, மோரியா மலைப்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நீங்க படத்துல கூட பார்க்கிறீங்கல்ல, இந்த ஒரு எல்லோ கலர் இருக்கிறது தான் இந்த டெம்பிள் மவுண்ட். பிரசன்ட் இந்த காலத்து டெம்பிள் மவுண்ட்ன்னு சொல்றோம். அந்த அந்த பகுதியிலே தங்கினான். அதுல ஒரு ஒரு வல்லுனர் சொல்றாரு, எந்த இடத்துல 100 கொஞ்சம் குறையும் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பனோட ஆபிரகாமோடு, அதாவது அக்கீதா என்று சொல்லப்படுகிற அந்த சம்பவத்துல எங்கே அவனை கிடத்தினாரோ, அந்த பகுதியில் தான் அவன் போய் தங்கினான் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆண்டவரை தரிசிச்ச இடம்னு வச்சுக்கலாம். இல்ல அவங்க அப்பா பலியாக தன்னை இணங்கி கொடுத்து ஆபிரகாம் அவனை வெட்ட கை ஓங்கின அந்த பகுதியில, அந்த மலைப்பகுதியில தான் இந்த தடவையும் அதே அவனுடைய குமாரனான யாக்கோபு ஒரு 100 வருஷம் கழிச்சு அங்க போய் தங்குறான். அங்க தங்குறப்போ, அவனுக்கு வந்த கனவு தான் ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த கனவ நம்ம பார்க்கிறோம். அந்த கனவுல என்ன இருக்குது? ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதிலே வானத்தை எட்டி இருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும், இறங்குகிறவர்களுமாய் காணப்பட்டார்கள். இதுல ரொம்ப அழகான விஷயம்னா, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீங்க பார்த்தீங்கன்னா, 3வது நம்ம ஏற்கனவே ஆபிரகாமோட வாழ்க்கையில பார்த்தோம். 15:1 ஆண்டவர் அவன பேசினாரு. திரும்ப 2, 3 தடவ ஆண்டவர் அவனோட பேசுறாரு. நம்ம ஈசா கூட பேசின காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அப்போ முதல் தடவையாக அ அ யாக்கோபிடம் ஆண்டவர் நேரடியாக ஒருவேளை இந்த சொப்பனத்தின் வாயிலாக பேசுகிற ஒரு காரியத்த பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தெளிவா சில காரியத்த சொல்றாரு. "ஒண்ணு என்ன, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை." இந்த ஒரு அருமையான 2 வாக்குத்தத்தங்கள் 2 இல்ல 3ன்னு இருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, "உன் சந்ததி பூமியை தூளைப் போல் இருக்கும். நீ மேற்கேயும், கிழக்கேயும், வடக்கேயும், தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு" சொல்லி ரொம்ப அழகான ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கின பெற்றுக்கொண்ட யாக்கோபு, அவனுக்கு புரியல. அவனுக்கு ஒரு தடுமாற்றம். ஏன்னா, அவன் தகப்பன் ஒரு விசுவாசி. அவனுடைய தகப்பனுடைய தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தில ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லுகிற அளவு இருந்தவன்,
இவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவரை பயபக்திக்குரியவராய் அவர்கிட்ட பேச தயங்கி அவரை அவ்வளோ உயர்ந்த ஒரு பக்தியில வைத்திருந்தவன். ஆனா இந்த யாக்கோபுக்கு ஆண்டவருடைய பரிச்சயம் அவ்வளவு அதிகமாக இல்லை. ஏன்னா அவனுக்கு எங்க அப்பாவுடைய கடவுளும் தெரியும், எங்க தாத்தாவுடைய கடவுளும் தெரியும். என்னோட கடவுளாக யாவேயை அவன் அறியவில்லை அதுவரை. ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கிறான். அப்பதான் முதல் தடவையா அவன் ரியலைஸ் பண்றான். 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த இடத்துல நான் இதை அறியாதிருந்தேனே அப்படிங்கிறான். அதை விட என்னன்னா இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்றான். பயங்கரங்கிறது என்னன்னா நமக்கு ஒருவேளை நம்ம பயங்கரன்ற வார்த்தைக்கு நம்ம வேற மாதிரி நமக்கு தெரிஞ்ச பயங்கரத்தை பார்த்திருக்கலாம். இங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆப்சம் அப்படின்னு. AWESO மீன் ஆப்சம். ஆப்சம்னா அது சிலிர்க்க வைக்கிற, பிரமிக்க வைக்கிற, அல்லது அப்படியே மெய்ஸ் நம்ம அப்படியே என்ன சொல்றது, மயக்கிறங்க வைக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த அனுபவம் அவர் கனவில் சொன்ன அந்த அனுபவம் மிக பயங்கரமா இருந்தது அவனுக்கு. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்ப இவ்ளோ பிரமாதமா, இவ்ளோ இன்னும் நம்ம கொச்சையா சொல்லப்போனா இவ்ளோ அட்டகாசமா, இவ்ளோ பிரம்மாண்டமா, இவ்ளோ இடம் இந்த ஏன்னு கேட்டா இப்ப நம்ம கண் விழித்தபோது ஒருவேளை விடியற்காலை கருக்கிருட்டா இருந்திருக்கலாம். முழு வெளிச்சம் வராம இருந்திருக்கலாம். இல்ல இருட்டாவே இருந்திருக்கலாம். அப்போ அவன் என்ன பண்ணலாம், அந்த கருக்கிருட்டு வெளிச்சத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்றான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை. இது வானத்தின் வாசல்னு சொல்றான். அப்போ கடவுளின் பிரசன்னத்துடைய நேரடியான எதிர்கொள்ளுகிற அனுபவம் முதல் தடவையாக யாக்கோபுக்கு வருது. ஆனா ஆண்டவருக்கு அவனை முன்குறித்து தெரிந்ததுனால அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. ஆனா இவன் அவனை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு என்ன நம்ம பார்க்கலாம்னு கேட்டா, அடுத்து வருகிற ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். என்னன்னு கேட்டா, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது வானத்தின் வாசல் என்று சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் பண்ண உடனே தான் என்னாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சு அங்கிருந்த தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அவன் ஒருவேளை போகிறப்போ ஏதாவது எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கலாம் தன்னுடைய வழி காரியத்துக்காக. அந்த எண்ணெயை அதன் மேல் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த ஒரு கல்லுக்கு தான் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏன்னா அதற்கு முன்னே நமக்கு அது லூஸ் என்ற ஒரு பெயர் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த பெத்தேல் இட்டது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த 3 வசனங்கள் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயர் விட்டான். 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து, யாவே என்னோடு இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தகப்பனோடு வீட்டோட சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால், இஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு 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 இது ஆங்கிலத்துல உண்டு. சோ இஃப் பண்ணுவாரானால் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு. ஆனா இவன் என்ன சொன்னா, இவர் காப்பாரானால். அப்போ இவனுடைய விசுவாசம் வளர்கிறதோ இல்ல விசுவாச குறைவை அவனுக்கு காட்டுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்னதை முழுமையாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறதுல அவனுக்கு அந்த அளவு அவன் விசுவாசத்தில் வளரவில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா, காப்பாற்றி எனக்கு உடுக்க வஸ்திரமும் தருவார் என்றால், திரும்ப இன்னொரு கண்டிஷன் போடுறோம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால். ஆனா அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் உனக்கு செய்யறேன்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க செய்ய பண்ணினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு இன்னும் அவன் அறிந்த குறைந்த விசுவாசத்தின் அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்றான். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிக் கொள்கிறான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல யாக்கோபுடைய உண்மையான
ஆவிக்குரிய நிலைமையை நாம புரிந்து கொள்ள முடியுது. அவன் ஒருவேளை ஒரு ஆபிரகாம் போன்ற தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பேரனா இருந்த போதும், தன் தகப்பன் பயபக்திக்குரிய ஆண்டவர்கிட்ட பேச தயங்கி, ஆனா ஆண்டவர்கிட்ட எல்லா விதமான ஒரு நடுக்கமான உறவு வைத்திருந்தவன் தன்னுடைய தகப்பனா இருந்த போதும், அவனுடைய மகனான யாக்கோபுக்கு பர்சனலா தனிப்பட்ட வகையிலே ஆண்டவரோடு பெரிய ஐக்கியம் இந்த பெத்தேலுக்கு முன்பாக இல்லை. இந்த பெத்தேலுக்கு முன்பாக இல்ல. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கிறாரு, யாவே இருக்கிறான்னு தெரியும். ஏன்னா தான் தகப்பன் வாழ்க்கையில் நடந்த செய்திகளை பார்க்கிறான். தன்னுடைய தாத்தா வாழ்க்கையில் இருந்ததை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவருக்கும் தேவனுக்குமான அந்த உறவு அவனுக்கு அனுபவமாகவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய வாழ்க்கையிலே தலையிடுகிறார். அந்த கனவு நம்ம பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக வைக்கப்பட்ட ஏணி. அந்த ஏணி தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள், இறங்குகிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ அந்த காட்சியினுடைய அதீதம் அந்த காட்சியுடைய அந்த கனவுல பார்த்த அந்த விஷயங்களுடைய ஒரு பரவசம், ஒரு பிரமிப்பு, ஒரு பிரம்மாண்டம், ஒரு அசர வைக்கிற காரியம் அவனை கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதின் நேரடி அனுபவத்துக்குள்ளாக அந்த முன் ருசியை அவனுக்கு காட்டுது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் முழுமையா அவன் மனசுக்குள்ள வாங்குனானா வாங்கலையா நமக்கு தெரியாது. அவன் வாங்கியும் வாங்காமலும் இருந்திருக்கணும். ஒருவேளை அந்த வார்த்தைகளுடைய முழு அர்த்த பரிமாணங்கள் அவன் மனதிற்குள்ளே ஆழமாய் வந்து இருந்திருக்கிற பட்சத்துல அவன் ஆண்டவருக்கு திரும்ப அந்த இஃப்ன்னு போட அந்த வார்த்தை சொல்ல மாட்டான். நீங்க என்ன திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாடுக்கும் அதுக்கும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உமக்கு இது பண்ணுவேன்னு அந்த வார்த்தையை சொல்வதற்கான வாய்ப்பு இல்ல. ஆனா அப்படி சொல்கிறதை ஒருவேளை ஆண்டவர் நான் யோசிக்கிறேன். இத கேட்டுட்டு ஆண்டவர் ஒரு மேல ஒரு ஸ்மைலோட அவரு சிரிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது டைரக்ட்டா பைபிள் இருக்கான்னு யாரும் கேட்காதீங்க. அவர் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தத பார்க்கிறோம். இனி அவன் முதல் நாள் வந்துட்டான். இனி அவனுக்கு போக வேண்டிய தூரம், இல்ல அவன் பயணப்பட வேண்டிய நாட்கள் 2 அல்லது 2 இல்ல. கண்டிப்பா ஒரு 20 நாட்களாவது ஆகியிருக்கும்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த தூரம் வடக்காக 500 கிலோமீட்டர். இதுல வந்து ஒருவேளை இந்த பெத்தேல்ன்ற இடம் வந்து ஒரு 40, 45 கிலோமீட்டர்ல வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தூரத்துல போகக்கூடிய பயணத்திற்கு அவன் ஆயத்தமாக இந்த ஒரு கனவும், ஆண்டவர் அருளின அந்த ஒரு ஒரு பரவசம், அந்த அந்த என்ன அந்த சொல்றது, அந்த மிதப்பு அவனுக்கு போதுமானதா இருந்ததா பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் நேரா எங்க போறான்? அந்த 20 நாள் கழிச்சு தான் அந்த இந்த பயணத்துல இருக்கு. எந்த பயணம்? நமக்கு நேரா அவன் பதானாராமுக்கு போயிடுறான். ஏன்னா 29வது வசனத்துடைய முதல் பகுதி என்ன சொல்லுது? அவன் பிரயாணம் பண்ணி கீர்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். 20 நாட்கள் கழிந்து தான் அவனுடைய அடுத்த காரியம் ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு காரியத்த கூட ஆபிரகாம் யாக்கோபுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறது நல்லதா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 முற்பிதாக்களையும் எடுத்துக்கிட்டா, ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் ஆபிராம் என்றிருக்கிறத ஆபிரகாம்ன்னு மாற்றுறார். ஏன் ஆபிரகாம்ன்னு மாற்றாருன்னா, நமக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் பத்தி நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனை ஒரு சிறிய அளவிலே இருந்ததை தேசங்களுக்கு தலைவனாக அவனை மாற்றுகிறார். சாராளுக்கு வந்து ஒரு தேசங்களின் ராஜாக்கள் உன் வயிற்றிலிருந்து புறப்படுவார்கள்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஒரு தோராவுடைய ஒரு காரியம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பெயர் மாற்றப்பட்ட ஆபிரகாமை யாரும் ஆபிராம் என்று திரும்ப சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறவர்கள் அவரை டீகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அவருடைய காரியத்தை குறைப்பதை போல இருக்கும். அதனால அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றதா நம்ம தோராவுல ஒரு சில காரியங்கள் இருக்கிறத நம்ம படிக்கிறோம். ஈசாக்கு பேர ஆண்டவர் ஒண்ணும் மாத்துறதே இல்ல. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுடைய பெயரை ஆண்டவர் அந்த பானியல்ல மாற்றுகிறார். இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றுகிறார். அந்த ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியம். ஆனா மாற்றின பிறகு இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய்ன்னு சொல்லி இருந்தாலுமே கூட, பல இடங்கள்ல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த 2 பெயர்களும் பேரலலா வர்றத பார்க்கிறோம்.
யாக்கோபாகிய இஸ்ரவேலே, யாக்கோபாகிய இஸ்ரவேலே அப்படின்னு. இத பற்றி ஒரு அழகான ஒரு ஒரு ஆராய்ச்சி பகுதிய, வேத பகுதிய, வேத ஆய்வு நான் படிக்கிறது கடவுள் வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாங்க. நம்ம முதல் 2 முற்பிதாக்களை காட்டிலும் யாக்கோபோட நம்மை அழகாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா, இனி யாக்கோபு சந்திக்கிற பிரச்சனைகள், அவனுடைய தொல்லைகள், அதாவது டாயில்னு இங்கிலீஷ்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஏராளமா இருக்கு. அந்த காரியங்களினூடாக அவன் போகிறான். இனி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 16ஆம்ல போய் லாபான் கிட்ட ஒரு 20, 22 வருஷம் மாற்றுறது, அந்த காரியங்கள்லாம் விவரமா நம்ம அடுத்த வாரத்துல பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, அந்த கஷ்டமான பீரியடுடைய எண்டுல தேவனை சந்திக்கும் போது அவர் அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குது. நாம் யாக்கோபாக இருந்து பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது, ஆண்டவருடைய சந்திப்பு வரும்போது அவற்றிலிருந்து அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொன்னாங்க, when we were God's servant through our problems and toil, he will make us Israel by making us as God's children. So change from God's servant to God's child. அதுதான் 2 பேரும் வருவதற்கான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த பகுதியெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்க போறோம். நம்ம 16ஆம்ல என்ன நடந்தது, என்ன காரியங்கள் நடந்தது, அவன் ராகேலை சந்தித்தது, அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான, ஒரு அழகான ஒரு நாவலை போல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதோடைய ரொம்ப நுணுக்கங்களையும் அவன் அவனுடைய திருமணங்கள், அவன் இவனுக்கு இந்த லாபானை சந்தித்தது, அங்கு நடக்கிற அனுபவங்கள், இது எல்லாமே நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அந்த முதல் பகுதிக்காக அடுத்த வார கூடுகையில நாம் அவனுடைய பயணத்தின் 2வது பகுதியை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, சுவாமி, இந்த யாக்கோபு முதல் பகுதியில ஆண்டவரே அவனை பற்றின எல்லா விவரங்களையும் நாங்கள் பார்க்க முற்பட்டோம் சுவாமி. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் முயன்றிருக்கிறோம் சுவாமி. அவன் ஒருவேளை பலராலும் பலவிதமாய் ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் முழுமையாக அவனுடைய குணநலன்களை மறைத்து சொல்லப்பட்டிருந்தாலும், மக்கள் நம்பிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, வேதம் அவன் சொல்லுகிறது அவன் குணசாலியாயிருந்தான் என்று. தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று சொல்கிறது சுவாமி. தன்னை சுற்றி வீட்டை விட்டு வெளியே போகாதவனாய், ஒரு இளகின மனதுடையவனாய், ஒரு அன்புள்ளவனாய் அவன் இருந்தான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம்ப்பா. தனக்கு சில காரியங்கள், இதோ ஏசாவாக தன்னை தாய் மாற்ற முற்படும் போது கூட அவன் தன்னுடைய தயக்கத்தை சொல்றான் சுவாமி. இது தப்பாயிருமோன்னு. அப்போ என் தகப்பன் என்னை எத்தனாக நினைக்க கூடாது என்று நினைக்கிற அளவு அவன் மனசாட்சி உள்ளவனாய் இருந்தான் சுவாமி. ஆனாலும் தன் தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். மறுபடி இன்னும் திரும்ப சொல்லப்படுகிறது சுவாமி, அவன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து 16ஆமுக்கு புறப்பட்டு போனான். ஆமாண்டவரே, யாக்கோபு ஒரு வகையில எங்களைப் போல ஒரு வாழ்க்கை உடையவனாய், எங்களுக்கு அவன் வாழ்க்கையிலிருந்து அநேகம் பாடங்களை கற்றுக்கொள்கிறதா இந்த பகுதியிலே நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கு கற்றுத் தந்தவைகளுக்காக உமக்கு நன்றி. வரப்போற கூடுகையில அவனுடைய வாழ்க்கையின் இன்னும் பல காரியங்களையும், இன்னும் பல பிரச்சனைகளையும் நாங்கள் கற்று அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு தருணத்தை தரணும் சுவாமி. உங்க கரத்துல எங்களை பூர்ணமாக விட்டுக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமென், ஆமென்.